ஹாய்டா! நான் உங்க பம்கின். நாம இன்னைக்கு பார்க்க போறது மை ப்ரொஃபசர் ஹஸ்பண்ட். வாங்கடா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு லெக்சர் ஹால் தான். அங்கே டீ தான் லெக்சர் எடுத்துட்டான். அப்படி அவன் லெக்சர் எடுத்துகிட்டே ஒரு எம்டி பெஞ்ச் தான் நோட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் மனசுக்குள்ளேயே இந்த ஜேகேக்கு என்னாச்சு? ஆல்மோஸ்ட் டீச் பண்ணியே முடிய போகுது, அவன் இன்னும் கிளாஸுக்கு வரல என்ன மைண்டில் நினச்சிக்கிட்டே அவன் டீச் பண்ணிட்டேக்கான். டீச் பண்ணி முடிச்சுட்டு அவனோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அவனோட ஃபோன் எடுக்கிறான். அப்போ தான் நோட் பண்ணுறான், ஜிக்கிட்டேருந்து அவனுக்கு அவ்வளோ மிஸ்ட் கால் வந்திக்கும். என்னாச்சு இவனுக்கு கிளாஸுக்கு வராமலுக்கு இவ்வளோ கால் எடுத்து வச்சுக்கான். நீ யோசிச்சுக்கிட்டே ஜேகேக்கு கால் பண்ணுறான். டே ஜேகே, எங்கடா இருக்க? மார்னிங்லேருந்து ஏன் கிளாஸுக்கு வரல நீ? வலிக்குது. ஏய், என்னாச்சு உனக்கு ஜெகே? எனக்கு வலிக்குது. ஜெகே, எங்கே இருக்க நீ இப்போ? ரெஸ்ட் ரூமில் தான். வலிக்குது. அங்கே இரு, நான் வரேன். நீ சொல்லிட்டே டீ ஜேகே பார்க்க ரெஸ்ட் ரூம் போகிறான். ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு டீ தான் ஒரு ரெஸ்ட் ரூம் டோர் முன்னாடி நிற்கிறான். ஜேகே, ஓப்பன் பண்ணு, என்னாச்சு? நீ சவுண்ட் கேட்டு அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே ஜிகே தான் உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆக்கி அழுதுகிட்டே நிற்கிறான். டே ஜேகே, என்னாச்சு உனக்கு? ஏன் எப்படி நிற்கிற? அப்போது ஜேகே தான் அவன் டிஷர்ட்டுக்கு மேலே அவன் செஸ்ட்டு டச் பண்ணி காட்டுறான். அங்கே ரொம்ப வெட்டாக இருக்குது. ஜேகே தான் அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி எங்கெல்லாம் ரொம்ப வலிக்குது, முடியல, ரொம்ப வலிக்குது. நீ அழுதுட்டு சொல்லிகிட்டே இருக்கான். அங்கே டீக்கு என்ன பண்ணணுன்னே புரியல. சடன்னு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுறான். அண்ட் அதர் சைடு தேங்க்ப்பா, என்னாச்சு? காலேஜ் டைம்லாம் கால் பண்ணிக்க. மாம், இங்கே ஜேகேக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். ஐ திங்க் ஜேகேக்கு எலக்ட்ரிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், ஜேகேக்கான வீட்டிலேருந்தே படிக்கட்டும், எக்ஸாமுக்கு மட்டும் காலேஜ் வரட்டும்னு. மாதம் வைக்கிற பையனை ஏன்டா இப்படி அலைய விடுற? மோம், எப்பா நான் ஒன்றும் சொல்லலடா, என் ஜேகேக்கானாட்ட காலை கொடு. ஜேகே, மோம் பேசணுமா? ஆண்டி சொல்லுங்க. ஜேகே கண்ணா, என்னாச்சுப்பா? ரொம்ப வலிக்குதா? ஆண்டி ரொம்ப வலிக்குது. நான் போட்டு வந்த டிஷர்ட்டும் வெட்டாயிட்டு. இப்போ நான் எப்படி வெளியில் போவேன்னு தெரியல ஆண்டி. கண்ணா, நீ அதெல்லாம் கவலைப்படாதடா, டீ இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். கண்ணா, வெட்டான ப்ளேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டீட்டு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ட்ரெஸ் இருக்கும், அதை வாங்கி போட்டுட்டு வீட்டும் சீக்கிரம் வா, அண்டி பார்த்துக்கிறேன். என்ன சொல்லவும் ஜேக்கவும் ஓகே சொல்லிட்டு ஃபோனை டீக்கிட்ட கொடுக்குறான். ஜேகே, நீ வாஷ் பண்ணு, நான் கேபின் போய் ஷர்ட் எடுத்துகிட்டு வரேன். நீ சொல்லிட்டே டீ ஷர்ட் எடுக்க அவன் கேபின் போகிறான். அங்கே ஜேகே தான் வாஷ் பண்ணிவிட்டு அவனோட நெப்பிள்ஸை பார்க்குறான். அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. அவனுக்கு அந்த ப்ளீஸ் ரொம்ப வலிக்குது. தென்ன இவ்வளோ வலிக்குது, ஐயோ தொட்ட ரொம்ப வலிக்குதே, அதை டச் பண்ணிட்டீக்கா. அட் த டைம் டீ தான் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருப்பான். அவன் உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு பார்க்குற சீனி ஜேகேயோட செஸ்ட் தான். ஜேகே டீயை பார்த்ததும் அவனோட ஹேண்ட் வச்சு அவனோட செஸ்ட்டை மறைச்சிக்கிறான். சொல்லிட்டு உள்ள வர மாட்டீங்களா? இங்கே டீ தான் எதுவும் பேசாமலுக்கு ஜேகேயோட செஸ்ட் ஏரியாவே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். டீ இப்படி பண்ணவும் ஜேகேக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. ஸோ அவன் அப்படியே திரும்பிக்கிறான். அப்போ தான் டீ அவனோட செல்ஃப் கான்சியஸுக்கே வரான். ஜேகே, ஷர்ட் நான் கொடுக்கவும் ஜேகேவும் அவன் திரும்பின மாதிரியே நின்று அவன் கையை நீட்டி வாங்கிக்கிறான். டீக்கும் புரியுது, அவன் எதுவும் பேசாமல் அங்கே இருந்து வெளியே வரான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஜேகே தான் அந்த ஷர்ட்டை போட்டுட்டு வெளியே வரான். அது ஒரு ஒயிட் ஷர்ட் தான். அது ஜேகேக்கு
அவ்வளோ லூஸா அழகா இருக்கு. டீயும் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ஜிகி உன்னோட திங்ஸை ஜிம்மில் எடுத்துகிட்டு வர சொல்லிக்க. ஸோ நான் போகிறேன், நீ பின்னில் வந்துடு. நம்ம 2 பேரும் ஒன்றா பார்த்தா ப்ராப்ளம் ஆயிரும். ஓகே. ன்னு ஜிகி ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். டே போய் சேர்ந்து ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜிகியும் ஸ்லோவாக ஒர்க் பண்ணி காருக்கு வந்துடுறான். ஜிகி கவலைப்படாத, வீட்டு சீக்கிரம் போயிடலாம். நான் சொல்லிட்டே காரை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது நம்ம டீக்கோட இன்ட்ரோ பார்த்தோம்னா, இவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ டீக்கும் ஜிகிக்கும் அவங்கள சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஜிகி காலேஜ் போயிருப்பான், டீயும் அதே காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுவான். 2 பேருக்குள்ளேயுமே டேஸ் ரொம்ப நார்மலாக ஸ்மூத்தாக தான் பாஸ் ஆகிக்கும். பட் ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமிலி பார்ட்டியில் அவங்க கொஞ்சம் ஓவராகவே லிக்விட் கன்சியூம் பண்ணிப்பாங்க. அந்த பார்ட்டி எண்ட் ஆகக்குள்ளே ஒன் நைட் ஸ்டைலையும் கமிட் ஆகிப்பாங்க. டீ அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் அன்டில் ஜிகி ப்ரெக்னென்ட் ஆகிற வர. இது டீக்கு தெரிஞ்சதும் அவன் பேரண்ட்ஸ்கிட்ட பேசி ரொம்ப அவசரமாகவே இந்த மேரேஜை முடிச்சுப்பான். டேவோட பேரண்ட்ஸ் ஜிகிவை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. அதுலேயும் டேவோட மாம் ஜிகிவை டீக்கு மேலேயே வச்சு அவ்வளோ செல்லம் கொடுப்பாங்க. டேடமும் சொல்லிப்பாங்க, ஜிகி வீட்டிலேருந்தே படிக்கட்டும், எக்ஸாம் மட்டும் காலேஜ் வந்து எழுதட்டும்னு. பட் டீ தான் ஒரு 6-7 மந்த் வரைக்கும் அவன் காலேஜ் படிக்கட்டும், நான் காலேஜில் இருப்பேன் தானே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அவங்களும் ஏதோ பண்ணுங்கன்னு விட்டுருப்பாங்க. டீ ஜிகிவை வீட்டையும் காலேஜ்லேனா ரொம்ப பத்திரமா பார்த்துப்பான். இப்போ அவங்க வீட்டு ரீச் ஆனதும் டீட மாம்னா ஓடி வந்து ஜிகியை பார்க்குறாங்க. ஜிகி கண்ணா, நீ ஓகே தானப்பா ன்னு கேட்டுட்டு ஜிகிவை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே ஜிகிக்கு வெந்நீரால் கொஞ்சம் ஒத்தடம் கொடுக்குறாங்க. அப்போ தான் ஜிகிக்கு பெயினே கம்மியாகுது. அவனுக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. இது எல்லாமே முடிச்சுட்டு டீடமோன்னா ஜிகி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஜிகி கண்ணா, இப்போ உனக்கு ஓகேவாடா? பெயின் ரொம்ப ரிடியூஸ் ஆகி ஆண்டி நீ சொல்லிட்டே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போது டேமோன்னா ஜிகி கண்ணா, மாசமாக இருக்கக்குள்ள இந்த மாதிரி வாரது தான். ஆனால் இதுக்கு மருந்து நம்ம கையில் தான் இருக்கு. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? எனக்கு புரியல. ஐயோ மாக்கா நீ சொல்லிட்டே ஜிகிட காதெழுத்து அவன் காதில் ஒன்று சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஜிகிட ஃபேஸே அவ்வளோ ஒரு டிஷ்ஷாக மாறிடுது. ஐயோ என் கன்னட முகம் என்னமா சிவந்திருக்கு. அச்சோ ஆண்டி, ஏன் இப்படி பண்ணுறீங்க? சும்மா இருங்க. இதெல்லாம் மாசமாய்க்குள்ளே புருஷன் பண்ணுறது தான். ஐயோ ஆண்டி, நீங்கள் வேறு சும்மா இருங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமான்னே தெரியல. அட பாவி, இன்னும் சொல்லலையா அவன்? ஏன் என்னாச்சு ஆண்டி? ஐயோ ஜிகி கண்ணா, அவனுக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும்டா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னை எப்போ கல்யாணம் பண்ணி தரீங்க, உன்னை எப்போ கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கன்னு அவ்வளோ டைம் கேட்டிருக்கா. நாங்கள் தான் விளையாட்டுக்கு பண்ணுறான்னு விட்டோம். ஆனால் அவனுக்கு அத்தனை காலேஜ் கிடச்சும் எல்லா காலேஜையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீ படிக்கிற காலேஜில் வந்து சேரும்போது தான் தெரிஞ்சது அவன் எவ்வளோ சீரியஸாக அந்த விஷயத்த சொல்லிக்கான்னு. ஆனால் இதை வர உன்னை மாசமாக்கிக்கா இன்னும் உனக்கிட்ட சொல்லலை சொல்லிட்டு அவன் சீக்ஸை பிஞ்ச் பண்ணுறாங்க. ஐயோ ஆண்டி வலிக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், போய் பேசு. எனக்கு தெரியும் உனக்கும் அவனை பிடிக்கும்னு. நீ அவன் வந்து சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஸோ நீ தான் கண்ணா அவன்கிட்ட பேசணும்.
இங்க ஜிக்கிக்கும் அது புரியுது. அவனும் ஓகேன்னு அவன் ஹெட்டை நோட் பண்ணுறான். இப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகிக்கும். டேயோட மாம் ஜிக்கு பக்கத்துலேயே வர விட்டிக்க மாட்டாங்க. ஜிக்கிக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்து பார்த்து பண்ணிப்பாங்க. இப்போது அன்ன நைட்டு தான் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருப்பாங்க. டே அவ்வளோ காண்டோட சாப்பிட்டுட்டு இருப்பான். டேட மாம் ஜிக்கிக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த போதும் கண்ணா, இப்படிலாம் சொல்லவே கூடாது. நீ உனக்கு மட்டுமா சாப்பிட்ற? உன் வயிற்றில் பாப்பா இருக்குல்ல, அவனுக்கும் சேர்த்து தானே சாப்பிடணும். ஆமாம். அப்போ ஒழுங்கா சாப்பிடு, இல்லாட்டி பாப்பா கோச்சிக்கும். இப்படி அவனை க்யூட்டாக சமாதானப்படுத்திக்கிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க டீக்கு இன்னும் வெறியாகுது. அதுக்கு மேலே அவனால் அங்கே இருக்க முடியாமல் போதும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிருப்பான். டேட மாம்னா இதை பார்த்து சிரிச்சிட்டே, பார்த்தியா ஜிக்கிக்கண்ணா அவனுக்கு எவ்வளோ பொசசிவ் ஆகுதுன்னு. ஆனால் அதை தான் வெளியே சொல்கிறானில்ல. அவனுக்கு ஊட்டி விட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஜிக்கி தான் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்திப்பான். அங்கே டே தான் அவன் லெப்பில் உட்காந்து டுமாரோ எடுக்க வேண்டிய லெஷன்ஸுக்கான நோட்ஸ் தான் எடுத்துட்டிப்பான். ஜிக்கியும் அதை பார்த்துட்டு அவன் பெட்டில் போய் உட்காந்து டீக்கு வெயிட் பண்ணிட்டிருக்கான். டீ ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வரான். ஜேகே இன்னும் தூங்கலையா நீ? இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல. என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்லை. அப்புறம் என்னாச்சு? ஜேகே தயங்கிட்டே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அது இன்னைக்கு எலக்ட்ரிஷியன் ஸ்டார்ட் ஆச்சுல. ஆமாம், அதான் இப்போ ஓகே ஆயிடல. ஐயோ, அது அது வந்து அது முடிஞ்சாலும் திரும்ப வருமா? ஸோ ஆன்ட்டி சொன்னாங்க உங்களால் தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு. என்னாலையா? என்ன ஹெல்ப் பண்ணும்? என்னாச்சு? ஐயோ, இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ யோசிச்சுக்கிட்டே, அது வந்து மில்க் அங்கே கொஞ்சம் அங்கே அப்படிங்கிறதால தானே வலிக்குது. ஸோ அதை வெளியே எடுக்கணும். ஐயோ, ஏண்டா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி எப்படி பேசிட்ட? என்னாச்சு உனக்கு? ஐயோ, உனக்கு புரியலையா? சக் பண்ணி மில்கை வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். நீ கோவமாக சொல்லிக்கிட்டே மூஞ்சி திருப்பிக்கிறான். இங்கே இப்போதான் டேக்கு ரியலைஸே ஆகுது. ஜேக்கி அவன்ட்டு என்ன சொல்ல வந்தான், எதுக்காக இப்படி வைக்கப்படுறான்னு. இதை திங்க் பண்ணும்போதே டேயோட இயர்ஸ் தான் அவ்வளோ ரெட்டிஷ் ஆகுது. அப்படியே ஜேகேவை பார்த்து, ஜேகே ஒரு 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸோ 2 ஹவர்ஸோ எங்கேயோ போங்க. அதெல்லாம் இல்லை, ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ சொல்லிட்டே டீ தான் ரெஸ்ட் ரூம் போ பார்ப்பான். அப்போ கரெக்டாக ஜேகே தான் டேயோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, அதெல்லாம் தேவையில்ல. இல்லை, நீ தானே இப்போது வேணும்னா. ஐயோ, நம்ம ப்ரஷ் பண்ண தேவையில்லண்ணா. ஓகே. அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் டே தான் இப்போ நான் என்ன பண்ணணும் தயங்கிட்டே கேட்கா. இதுக்கு ஜேக்கி தான் சிரிச்சிட்டே டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி பெட்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அண்ட் டேயோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு அவன் பெட்டில் போய் தலையை குனிஞ்சிக்கிட்டே உட்கார்றான். டேயும் ஸ்லோவாக ஜேக்கி பக்கத்தில் வந்து ஜேக்கோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறான். ஜேக்கியோட நிப்பிள்ஸ் தான் அவ்வளோ ஹார்டாக இருக்குது.
அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு கல்ப் பண்ணிட்டு அவன் லிப்ஸை கொண்டு போய் சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜிக்கிக்கு தான் ரொம்ப முடியல. அவனே மீறி ஓன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜிக்கிட்ட நிப்பிள்ஸ்லேருந்து மில்க் தான் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அந்த மில்கை தான் அப்படியே கல்ப் பண்ணிக்கிறான். இதெல்லாமே முடியும் போது ஜிக்கி தான் அவனால் ரொம்ப முடியாமலுக்கு டயர்டாகி பெட்லேயே விழுந்திருப்பான். டே தான் அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் செஸ்டெல்லாம் வெட் டவலால் தொடச்சி விட்டுட்டு ஜேக்கியோட டிஷர்ட்டை அவனுக்கு மாட்டி விட்டுட்டு ஜேக்கியை ஹக் பண்ணிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேக்கிக்கும் அது ஃபீல் ஆகுது. ஒரு சின்ன ஸ்மைலோட அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இப்படியே தான் டேஸும் ஸ்கிப் ஆகிக்கும். டே தான் காலேஜ் அண்ட் ஹவுஸ் இங்கே ரெண்டுலேயுமே இன்னும் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து ஜேக்கியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிப்பான். அதோடய சேர்த்து 2 பேரும் கிஸ் அண்ட் ஹக்குன்னு சின்னதாக அவங்க ரொமான்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஜேக்கிக்கு 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதும் டே தான் ஜேக்கிவை காலேஜுக்கே வர வேணான்னு சொல்லிப்பான். வீட்டிலிருந்தே ஜேக்கிக்கு டியூட்டர் பண்ணிப்பான். இப்படியெல்லாம் டேயை பார்க்கும்போது ஜேக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துக்கும். அது எல்லாத்தோடையும் சேர்த்து அவனுக்கு நிறைய ப்ரெக்னென்சி சைட் எஃபெக்ட்ஸும் காட்ட ஆரம்பிச்சிக்கும். அவனோட நியூ ஹேபிட்ஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாத்தையுமே டே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பான். ஒன் ஃபைன் டே இப்போ ஜிக்கிக்கு 8 மந்த்ஸ் தான் நிற்கும். டாக்டர்கிட்ட செக்கப் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு ஜிக்கி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். டே எவ்வளோ சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்காமலுக்கு அங்கே போயே ஆகணும்னு அடம் பிடிச்சி டேயை கூப்பிட்டு போய்ப்பான். அங்கே போய் உட்காந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிப்பான். டேயும் ஜிக்கிவை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு, பன்னிக்குட்டி சின்ன வயசில் இருந்த மாதிரியே அப்படியே இருக்க. இந்த சப்பி கண்ணும் முட்டை கண்ணு அதே பவுட்டி லிப்ஸு எப்பட்றா உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? நான் எப்படி இருக்கேன் அழகா இல்லையா? ஐயோ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. நான் சொல்லிட்டே ஜிக்கி மோத்தோரம் வைக்கிற ஐஸ்கிரீமை தான் வெயிட் பண்ணுறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆண்டி சொன்னாங்க உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன பிடிக்கும்னு. அப்படியா? சொல்லிட்டவா? பிடிக்கும். பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா எப்படி பிடிக்கும்? பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். நீ என் பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு தோணும். நீ என்னை தாண்டி வேற ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவ்வளோ பொசசிவ் ஆகும். பட் இதெல்லாம் என் சின்ன வயசு அட்ராக்ஷன்னு நினச்சேன். ஆனால் நீ வளர என் ஃபீலிங்ஸும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. உன்னை டெய்லி பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். அதனால தான் நான் உன் காலேஜுக்கே வந்து ஜாயின் பண்ணேன். நீ காலேஜ் முடித்த உடனே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி வீட்டை பேசி உன்னை கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. நீ சொல்லிட்டே ஜேக்கியோட லிப்ஸை பார்க்குறான். ஏதோ லிப்ஸ் இருக்குல்ல, அது என்னை ஏதோ பண்ணுது. ஸோ நீ சீக்கிரம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அப்போ தான் நம்ம வீட்டு போகலாம். டேஸ் சொல்லவும் ஜேக்கியும் ஒரு நோட் பண்ணிட்டு ஐஸ்கிரீமை டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேக்கிவை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஜேகே கூட ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக அவன் காலேஜில் பெர்மிஷன் தான் கேட்டுட்டு வந்திப்பான். ஜேகேவை வீட்டை விட்டுட்டு, ஜேகே இன்னைக்கு வீட்டு வரதுக்கு லேட் ஆகும். காலேஜ் முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் மேலே எல்லாருக்கும் இது மீட்டிங் இருக்கா. ஸோ எனக்காக காத்துட்டு இருக்காமலுக்கு ஒழுங்கா சாப்பிடு. நான் சீக்கிரம் வீட்டுக்கு வர பார்க்க, ஓகேவா? ஜேகேவும் ஹிட்டனுக்கு ஸ்மைல் பண்ணி டீயை ஹக் பண்ணிவிட்டு சேஃபாக போய் வாங்க.
டேவும் ஜேகேக்கு பாய் சொல்லிட்டு ஃபோஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனும் காலேஜுக்கு கிளம்பிடுறான். இங்கே ஜேகே தான் வீட்டுக்கு வந்துட்டு டேயோட மாமுக்கு கூட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன நடந்தது, டாக்டர் என்னெல்லாம் சொன்னாங்க, டே அவனை ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனது, அங்கே டே அவனுக்கு கூட கழிச்சதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். டே மாமு அவனுக்கு கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. டே தான் ஜிகேக்கு கால் பண்ணி காலேஜ் முடிஞ்சிடணும், அவன் நெக்ஸ்ட் அந்த மீட்டிங் போகிறதாகவும் ஜிகிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் ஜிகே கூட பேசிட்டு காலை கட் பண்ணிப்பான். இங்கே ஜிகி தான் டேயை நினச்சி சிரிச்சுக்கிட்டே டிவி பார்த்துட்டு அவனோட ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜிகே கண்ணா, என்னடா இன்னொன்று ஃப்ரூட்ஸை முடிக்கலையா சொல்லிட்டு இன்னொரு பிளேட் ஃப்ரூட்ஸ் ட்ரேயை அவன் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஐயோ ஆண்டி, நான் இருக்கிறதே சாப்பிட்டு இல்லாமல் இருக்கா, நீங்கள் இன்னும் கொண்டு வந்து வைக்கிங்க. உன் வயிற்றுக்கு போனது உனக்கு தான், உன் பாப்பாக்கு இன்னும் போகல. இது பாப்பாக்கு, ஒழுங்காக சாப்பிடுக்கண்ணா. ஜேகேவும் சர்வ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் டேயும் எடுத்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஜேகே தான் அவன் பாடி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெக்கியான ஷர்ட் அண்ட் ஜீன் போட்டுட்டு அவன் மிரர் முன்னாடி நின்றுட்டு அவன் டம்மியை பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, என் பாப்பா எப்படி வளர்ந்துட்டு இருக்கு நீ சொல்லிட்டு அவன் ஷர்ட்டோட லாஸ்ட் 3 பட்டன்ஸை ஓப்பன் பண்ணி அவன் பேர் டம்மியை தொட்டு பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கான். அவன் அந்த பேபி கூட பேசுகிற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஜிகிட்ட டம்மியில் காலால் உதச்சி ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போது 2 சாலண்டர் ஹேண்ட்ஸ் அவன் டம்மியோட சேர்த்த மாதிரி அவனை பேக்கில் வந்து ஹக் பண்ணிக்குது. ஜேகே ஸ்டார்டிங்கில் ஸ்டடில் ஆனாலும் அவனுக்கு தெரியும் அது யாருன்னு. ஒரு சின்ன ஸ்மைலோட அவன் மிரரை நிமிர்ந்து பார்க்குறான். டேடியை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க. பேபி டாடாவை ரொம்ப மிஸ் பண்ணிச்சான். பட் டாடா தான் ஒர்க்லேயே இருக்காங்களாம், பேபியை பார்க்க வரவே இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? ம். ஐயோ டே, என்ன பண்ணுற நீ? பேபி உன்னை பற்றி என்ன நினைக்க போகுது? மாம் டாட் இவ்வளோ லவ்லி டவ்லியாக இருக்காங்கன்னு நினைக்கும். சீ பொறுக்கி போடா நீ சொல்லிட்டு ஜேகே தான் அவன் பட்டன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கான். டே தான் அவன் பட்டன்ஸ் போகிற ஹேண்ட்ஸ் மேலேயே கையை வச்சுட்டு, ஜேகே பசிக்குதுடா, டின்னர் ரெடியாக தான் இருக்கு, நம்ம போனால் சாப்பிடலாம். டே கையடு. இங்கே டே தான் ஒவ்வொரு பட்டன்ஸாக ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பான். ஒவ்வொரு பட்டனாக அன்பட்டன் பண்ணிட்டு, எனக்கு இங்கே தோ இங்கே அரை மில்க் தான் வேணும். எப்படியும் தூங்க முன்னாடி குடிச்சு தானே படுப்பேன். இப்போ வேணும். அவன் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு எல்லா பட்டன்ஸையும் அன்பட்டன் பண்ணிடுறான். அப்படியே ஜிகே திருப்பி மிரரில் பின் பண்ணிட்டு அவன் ஹேண்ட்ஸை கொண்டு போய் ஜேகேயோட செஸ்டில் மசாஜ் பண்ணிட்டு அவன் நிப்பிள்ஸை தான் டக் பண்ணி முடிச்சுட்டு ஜிகேயா வைப் பண்ணிவிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை பண்ணி விட்டுட்டு டீவும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். அங்கே ஜிகே தான் பவுட் பண்ணிகிட்டே பெட்டில் உட்காந்துருக்கா. டீ தான் அதை பார்த்துட்டு அந்த பவுட்டி லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு வா சாப்பிட போகலாம் கூப்பிட்டு போகிறான். இப்படியே தான் சின்ன சின்ன ரொமான்ஸோட அந்த மந்த் பாஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட் மந்த் அப்படி இருந்திக்காது. ப்ளஸ் அது ஜேகேயோட லாஸ்ட் மந்த். ஸோ டீவும் அவன் காலேஜுக்கு ஃபுல்லாக லீவ் போட்டுட்டு வீட்டிலிருந்து ஜேகேவை தான் ஃபுல் டைமாக பார்த்துப்பான். ஜேகே மேக்ஸிமம் ஆஃப் டைம் டீயோட ஹேண்ட்ஸில் தான் இருப்பான். எங்கே போகிறனாலும் டீ தான் ஜேகேவை தூக்கிட்டே போவான்.
ரேராக தான் ஜேகேவை நடக்கவே விடுவான். அப்படி ஜேகே நடந்தாலும் ஜேகேக்கு திட்டு தான் விழும். அதே போல தான் இப்போது டே தான் பாத்ரூமில் இருந்திப்பான். அவனுக்கு கால் வந்திக்கும். ஸோ ஜேகே நடந்து போய் அந்த கால் ஆன்சர் பண்ணிப்பான். அதர் சைட், ஹலோ தேங்க்ஸ் சார், நீங்கள் எப்போ காலேஜ் வருவீங்க? அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறது நீங்கள் டீச் பண்ணுற மாதிரியே இல்லை, கொஞ்சம் கூட விளங்குதில்ல. எப்போ வருவாங்க? நீ ஒரு மாதிரி கிளின்ச்சியாக பேசிட்டு இருக்கா. ஹே, யார நீ ஹே, தேங்க்ஸ் சாருங்க. அவர் ஃபோன் உன்கிட்ட எப்படி வந்த? ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட். நோ நோ வே, உன்னோட சீப் ட்ரிக்ஸுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். யார் நீ முதல்ல? டீச்சர் ஃபோன் உன்கிட்ட எப்படி வந்த? இவள் இப்படி பேச பேச ஜிகேக்கு இன்னும் காண்டாகுது. யாரு கொல்ல நான் கேட்டுட்டே டே தான் அங்கே வரா. உங்கள் ஸ்டூடெண்ட்டா நீ சொல்லிட்டே ஜிகே தான் அந்த ரூம் விட்டு போகிறா. டேவும் அந்த பொண்ணுகிட்ட பேசி புரிய வச்சுட்டு ஹாலுக்கு தான் வரா. அங்கே ஜிகே அவன் 2 ஹேண்ட்ஸையும் ஃபோல்ட் பண்ணிட்டு கோவமா உட்காந்துட்டு இருக்கான். அங்கே டே தான் ஜிகே பக்கத்துலேயே வந்து, நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லிக்கேன் ஜிகே, இப்படி நடக்காதுன்னு டே பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே, ஆமாம் எங்கள் மேலாம் தப்பு, அவங்களுக்கு யார் வேணாலும் கால் பண்ணலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அதை பற்றி ஒன்றுமே இல்லை ன்னு ஜிகே பொசசிவ் ஆகிறத பார்த்து டே தான் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஜேகேக்கு பக்கத்தில் போய் ஃப்ளோரில் உட்காந்துட்டு ஜேகேவோட லெக்ஸ் எடுத்து அவனோட லேப்பில் வச்சுட்டு அதை லைட்டாக ரெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பாரு உன் லெக்ஸ் எவ்வளோ ரெட் ஆகின்னு, இதுக்கு தான் உன்னை வாக் பண்ண வேணான்னு சொன்னேன். என்னை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? டேய், அவள் என் ஸ்டூடெண்ட் தான், நான் அவளுக்கு பேசி புரிய வச்சுட்டேன். என்னென்ன எனக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்படி அழகான ஒரு ஹஸ்பண்ட் நிற்கா, இனி என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிட்டேன். அப்படியா? ஆமாம் ஜேகேட ஃபீட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அவன் மசாஜை கன்டினியூ பண்ணுறான். அவன் மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஜேகேக்கு அவனோட ஸ்டமக்கில் ஹிட் பண்ணுற ஃபீல் ஆகும். அவன் அது ரெகுலர் பெயின்னு நார்மலாக தான் விட்டிப்பான். பட் டைம் ஆக ஆக அந்த பெயின் இன்னும் கூடிகிட்டே இருந்திக்கும். ஸ்டேஜுக்கு மேலே அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமலுக்கு வெளியில் கத்தி அழுதுருப்பான். ஸோ டேவும் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே டே தான் ஒரு வார்ட் முன்னாடி வெளியில் ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்டே இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் அவன் மாம் தான் அவனை சமாதானப்படுத்திகிட்டே இருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ தான் ஒரு பேபி க்ரை பண்ணுற சவுண்ட் கேட்குது. டேவும் ஓடி போய் அந்த ரூம் முன்னாடி நிற்கிறான். அங்கே ஒரு லேடி தான் கையில் ஒரு பேபியோட வெளியே வராங்க. அந்த பேபியை டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அவங்களும் போயிடுறாங்க. பின்னால் டாக்டர் தான் வராங்க. டாக்டர், ஜேகேக்கு என்னாச்சு? சேஃப் தான், நீங்கள் 2 ஹவர்ஸ் கழிச்சு போய் பார்க்கலாம் நான் சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாங்க. டேவும் உள்ளே போய் ஜேகேயை பார்க்குறான். ஜேகே தான் மயக்கத்தில் இருந்திருப்பான். அந்த பேபியை ஜேகேக்கு பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு அந்த பேபியோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, ஜேகே தேங்க்யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் மை லைஃப் நான் சொல்லிட்டு ஜேகேட ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறான். ஜேகே எந்திரிச்சதும் பேபி ஃபீட் பண்ணுறான். அங்கே டே தான் ஜேகேக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறான். ஆஃப்டர் ஃபியூ டேஸ்லேயே ஜேகேவும் ரெக்கவர் ஆகி அவன் வீட்டுக்கு வந்துடுறான். இப்படியே தான் அவங்க டேஸஸும் ஸ்கிப் ஆகிக்கும். இப்போது 2 இயர்ஸ் கழித்து பார்த்தோம்னா ஜேகே தான் ஒரு பேபியை தூங்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அழாதடா டே, யூனா குட்டியில் தங்க புள்ளல அழக்கூடாது. பட் அந்த பேபி தான் அழுதுட்டி ஜேகேவோட செஸ்டில் தலையை வச்சுக்குது. இதை பார்த்ததும் ஜேகேக்கு தான், ஐயோ அப்பன் மகன் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ, இப்போதாடா மில்க் குடிச்ச நட்டே திரும்ப அந்த பேபிக்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபீட் பண்ணி அவளை தூங்க வச்சுட்டு
அவனோட ட்ரெஸ்லாம் சரி பண்ணிட்டு அவளை வளைச்சி அழகா பில்லோலாம் அடுக்கி வைக்கான். அப்போ கரெக்டாக ஒரு ஹேண்ட்ஸ் தான் அவனோட ஹிப்பை ரப் பண்ணுது. என்ன தூங்கிட்டாளா? ஆமாம், உன் பொண்ணு ஒன்று போலவே இருக்கா. ஆமாம், என் பொண்ணு என்ன போல தான் இருப்பா. நீ சொல்லிட்டு ஜிகேவோட டிஷர்ட்டுக்குள்ளே தான் அவன் கையை கொண்டு போகிறான். யோ, இப்போதான் அவள் குடிச்சால் அவளுக்கு டீத் வந்துக்கிறதால கடிச்சு வச்சிக்காயா, வலிக்குது ஆல்ரெடி, அதுக்குள்ள நீமா? ஆமாம், நான் தான். அதுக்கு என்ன, இது ஏன் ப்ராப்பர்ட்டி, நான் என்னவோ செய்வேன். டி கொய்யறா, அவளே ஆல்ரெடி கடிச்சு வச்சிக்க, நீ வேற வலிக்குது, கையெடு. என்னடா புருஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. ஆமாம் ஆமாம், பெரிய புருஷன். நீ என்னடா சொன்ன? என்ன சொன்ன? பேபி பெற்றுட்டு அப்புறம் காலேஜ் போகலான்னு. அப்புறம் இது என்னடா? நீ அவன் ஸ்டொமக்கு தான் டெஸ்ட் பண்ணி காட்டுறான். அந்த ஸ்டொமக் தான் ஒரு 6 month பேபி பெல்லி மாதிரி இருக்கு. இவளுக்கு இப்போதான் 2 வயசு ஆகுது, அதுக்கடையில இன்னொன்று. இதில் புருஷனா மரியாதையா? டேய், புருஷன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏய் வேடா, என்ன? அதான் கேட்க என்ன? விடுடா, பாப்பா இப்பதான் தூங்குறா. இப்போ விடலாம் முடியாது, விட்டா பாப்பா எழுந்திரிச்சுப்பாள். அப்புறமா விட்டுக்கிறேன், இப்போ மில்க் மட்டும் கூட. டி டே